இவங்க எப்படிதான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறாங்களே தெரியல. கரூர் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. எப்படி நீங்க இந்த புச்சி சுப்ரீம் கோர்ட்ல கிளி கிளி கிழிக்கிறாங்க, மதுரையில போயின்னு இருக்க வழக்கு எப்படி சென்னையில விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டு இருக்காங்க. இவங்களால அந்த பாலத்துக்கு போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்ப டிஎம்ல இருக்காங்க, டிஎம்கேல இருக்க எல்லாமே படத்துக்கு ரிவ்யூ பண்ண போயிட்டாங்க, இந்த பாலத்துக்கு ரிவ்யூ பண்ண போயிட்டாங்க. மக்கள்கிட்ட வந்து இந்த ரோடு ஸ்மூத்தா இருக்கா, இதுல நீங்க வந்து சாக்லேட் கொடுத்து சிஎம்க்கு வந்து வாழ்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க காளியம்மா இருக்காங்களா, அவங்க ஒரு சூப்பரான இப்ப ரீசெண்டான ஒரு நிகழ்ச்சி பேட்டியில சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு கட்சி விட்டு நான் வெளியே வந்துட்டேன், அதுல எனக்கு கருத்து வேறுபாடு விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா அந்த கட்சி பத்தி நான் அவதூறா பேச மாட்டேன், அது நல்லது இல்லை, அது மாண்பு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த கேமராமேன் ஒரு ஜூம் வச்சிருப்பாங்க இவங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த கூகுள்ல போய் நீங்க வைஷ்ணவின்னு போட்டா நிறைய பேர் வரும், இவங்க வரைய மாட்டாங்க. டிவிக்கே வைஷ்ணவி இல்ல வைஷ்ணவி டிவிக்கேன்னு போட்டாதான் இவங்களே தெரிவாங்க. ஸோ அப்படி நீங்க அதுலதான் பிரபலமா இருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போது இங்க உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்து நீங்க ஏதாவது கொள்கை சரியில்லை ஏதாவது ஒண்ணு வைக்கிறீங்கன்னா ஓகே. தேவையில்லாம உங்களுக்கு அந்த 200 ரூபாய் விசுவாசத்துக்கு இந்த நீங்க ஒரு நல்ல மனுஷன் இந்த மாதிரி கேவலப்படுத்துறது தான் இங்க யாருக்குமே பிடிக்கல.